உயிர்ப்பிக்கும்படியாய் வைத்திருந்தீரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய நீங்க பாவத்தில் இருந்தோம் அக்கிரமத்தில் எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நீ உயிர்த்தெழுந்தீரே. அப்பா விசுவாசிகளாக எங்களுக்கு அற்புதங்கள் நடப்பிக்கப்படியா வரங்களை கொடுக்கபடியாய் நீர் உயிர்த்தெழுந்தீரே. ஆண்டவரே எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கபடியா நீர் உயிர்த்தெழுந்தீரே. எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கபடியா நீர் உயிர்த்தெழுந்தீரே. பரிசுத்த ஆவியை கொடுக்கபடியா நீர் உயிர்த்தெழுந்தீரே. அப்பா நாங்கள் மரித்தாலும் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஆண்டவர் விசுவாசித்தாலும் என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே நீர் பிழைத்தது போல எங்களை பிழைக்கும்படியாக நீர் உயிர்த்தெழுந்தீரே. அப்பா உலகத்தில் சகல நாட்கள் முடிவறிந்தோம் எங்களோடு கூட இருக்கபடியா நீர் உயிர்த்தெழுந்தீரே. அப்பா எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசும்படியாக வேண்டுதல் செய்யும்படியாக நீர் உயிர்த்தெழுந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே பிள்ளைகளை வாழை நடத்துவதாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பிள்ளைகளை இறங்குவதாக உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே தகப்பனே நீ ஏன் பயப்படுகிறார்? நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறார்? நான் சொல்கிறேன் நான் என்று அறியும்படி எம்மாவோடு சீஷருடைய கண்களை திறந்தேன். அப்பா இந்த நாள் வந்து ஒவ்வொரு பிள்ளையுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறேன். நீ உயிர்த்தெழுந்த வல்லமை பிசாசையும் அப்பா பாதாள மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே மரணத்தை ஜெயித்த இயேசு என்ற மத்தியில் நீ உயிர்த்தெழுந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்தை ஜெயித்த இயேசு இன்னைக்கு என் மத்தியில் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசு என்ற மத்தியில் இருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீ உலகத்தை ஜெயித்தது போல பிள்ளைகளை ஜெயிக்க கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் அடிமை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சொல்லுவோம். ஆமென்.